தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஜீவனும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அந்த எல்லாரும் எடுத்துட்டீங்களா? அந்த வசனத்தை மறுபடியும் படிங்களா? 22. எல்லாரும் சொல்லுங்க. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம் மகிமையும் ஜீவனுமாம். ஆமென். ஹல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்க ஆண்டவராகிய தேவனை குறித்து சாலமோனை எழுதி கொடுக்கிறார். 2 காரியம். முதலாவது தாழ்மைப்படணும், ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்மைப்படணும், மனுஷன் முன்னாடி தாழ்மைப்படணும். அது வசனம் பல நிறைய வசனங்கள் இருக்குது. அப்போ தேவனுக்கு முன்னாடி முதலாவது தாழ்மைப்படணும். இன்னைக்கு உள்ள டாபிக் என்னன்னா கர்த்தருக்கு பயப்படுதலா இருக்கிறபடினால அடுத்த வார்த்தையாய் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படும் போது, கர்த்தருக்கு பயப்பட என்ன நடக்குமா? ஒரு மனிதன் தேவனுக்கு பயப்பட என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்குமா? அவனுக்கு 3 விதமான ஆசீர்வாதங்கள் அவருடைய வாழ்க்கையில வரும். இன்றைக்கு இந்த தேசத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஏதாவது ஒரு விதத்துல நம்ம இந்தியா தேசத்துல வேலை வாய்ப்புகள் கம்மியா இருக்கிறதுனால ஆண்டவர் எத்தனையோ பேர் இந்த தேசத்துக்கு வரணும்னு விரும்பி இருந்தோம். ஆண்டவர் உங்களை என்னை கொண்டு வந்திருக்கிறாருன்னா ஆண்டவர் இதுக்காக கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்க ஆண்டவருக்கு பிரியமா இருந்ததுனால, கர்த்தருக்காக நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல தேடினதுனால, பயந்ததுனால தான் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா.